பல்லடம் அருகே கணவன் மற்றும் மனைவி சடலமாக மீட்பு. சம்பவ இடத்தில் காவல்துறையினர் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ளது சின்னக்கரை. அங்குள்ள லட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சிலம்பரசன். திருமணமான அவருக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் அவரும் அவரது மனைவி அகிலாண்டேஸ்வரியும் கடந்த 4 வருடங்களாக அப்பகுதியில் இறைச்சி கடை ஒன்றை நடத்தி வந்துள்ளனர். இவர்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலையில் அவர்கள் வீட்டிற்குள் இருந்து குழந்தையின் அழுகுரல் வெகு நேரமாக கேட்டுக் கொண்டிருந்ததால் அருகிலிருந்த அவர்களது பெற்றோர் உள்ளே சென்று பார்த்துள்ளனர். சற்றும் எதிர்பாராத விதமாக அகிலாண்டேஸ்வரி கழுத்திருக்கப்பட்ட நிலையிலும் அருகே சிலம்பரசன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையிலும் சடலமாக கிடந்துள்ளனர். இதனால் பேரதிர்ச்சிக்குள்ளான அவர்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் காவல்துறையினர் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் குடும்ப பிரச்சனையால் சிலம்பரசன் அகிலாண்டேஸ்வரியின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரியவந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்பொழுது மோப்பநாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் உதவியோடு சம்பவ இடத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.